நம்ம ஃப்ராங்க்ல இருக்கிறோம்னா இன்னைக்கு எப்படி நருட்டோ மாறப்படுறத கதையை எப்படி நம்ம நருட்டோ மாறப்படுறத இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்க. நருட்டோ உலகத்துல நருட்டோவை தாண்டி வேற யாருமே இல்லை. இந்த நருட்டோ உலகத்துக்கு இனி ஒரு புது நருட்டோ தேவைப்படுறான். அதனால வெளியே இருக்கிற மக்களை ட்ரைனிங் எடுத்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல சிறப்பு பூஜை நடக்குது. நருட்டோ சீக்கிரம் இந்த இடத்துக்கு வா. வந்துட்டேன் மாஸ்டர், வந்துட்டேன். உங்களுக்காக என் உயிரை கொடுப்பேன். உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். இந்த நருட்டோ உங்களோட தலைவணங்க. காய்ஸ், என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்க நருட்டோ. இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்மளுடைய மாஸ்டரை நோக்கி கேள்வி கேட்க போய்கிட்டே இருக்கோம். மாஸ்டர், அவசரமா எனக்கு எதுக்கு வர சொன்னீங்க? அதை சொல்லுங்க. அது வேற ஒண்ணு இல்ல நருட்டோ, நம்ம உலகத்துக்கு இன்னொரு புது நருட்டோ தேவை. நீ சில மனிதர்களை இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை நடத்தி அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நருட்டோ பேண்ட் கொடுத்து அவங்கள நீ ஒரு நருட்டோவா மாத்தணும். அதுக்கு நீ தான் ஆளை செலக்ட் பண்ணணும். அவ்வளவுதானே? என்கிட்ட சொல்லிட்டீங்களா? வேலையை எவ்வளவு கச்சிதமா முடிக்கிறேன்னு பாருங்க. இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேரு நருட்டோ ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ ஃபுல்லும் பாருங்க. ஏன்னா சூப்பரா இருக்க போகுது. இந்த மாதிரி வீடியோல நம்ம நானு கேமர் தான் சேனல்ல மட்டும்தான் வரும். ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், யார் அந்த அடுத்த நருட்டோ அப்படின்றது இந்த ஃபுல் வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். சோ போங்க. பாறை வச்சு பார்க்காம சுத்தி போட்டு அடிச்சு பாக்குறானுங்களே, கேட்கவே மாட்டானுங்க போல இருக்கு. காய்ச்சி என்ன சுத்தி போட்டுட்டானுங்க. ஐயோ, துப்பாக்கி ரொம்ப நேரம் பிடிக்காதையா, மாத்தி இது சுட்டுக்கிட்ட போறேன். சுட்டுட்டானா செத்துட்டேனா எங்க வீட்டுக்கு நான் ஒரே புள்ள. அப்படியெல்லாம் விட முடியாத போய். பக்கத்துல ஒரு சிங்கம் இருக்கு. அந்த சிங்கத்துக்கு நீ இரையாகாம விட மாட்டடா. அந்த சிங்கம் என்னோட சிங்கம். சிங்கமா இது? பார்க்க போடக்கிட்ட மாதிரி இருக்கு. இத போய் சிங்கம் மாதிரி சொல்லிட்டு செம காமெடியா இருக்கு பாரு ஃப்ராங்கிள். ஏண்டா நாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், அது சிங்கமா பூனையா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நேரம் ஆயுது. எப்படியா என்ன காப்பாத்துறா? ஐயோ காய்ஸ், என்னடா ஓப்பனிங்ல ஃப்ராங்கிள் முட்டி போட்டு ஜட்டி போட்டு நிக்கிறாரு மட்டும் பாக்காதீங்க. இதுக்கு காரணம் சின்சான். ஐயோ நானா இருடா, நானே உனக்கு உதவி எப்படி செய்யறேன்னு பாக்குறியா? ஐயோ தலைவர்களே ப்ளீஸ் இவனை மட்டும் விட்டுருங்க. பிராங்க்லின் ரொம்ப நல்லவன். ப்ளீஸ் யாராச்சும் உதவி செய்யுங்க. அப்படியெல்லாம் உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வர மாட்டாங்க. அப்படி வந்தா அவனுக்கு கண்டிப்பா செத்து தாண்டா. இதோ இந்த நருட்டோ வந்துட்டேன். இந்த நருட்டோ உதவி செய்யறதுக்காகவே பிறந்தவன். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த நானு கேமர் தாண்டா சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க. ஆனா ஒழுங்கா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மாட்டீங்க. இனிமேல இருந்து நம்ம நானு கேமர் தாண்டா சேனல்ல நிறைய வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. யார் தல நீ? நான் தான் நருட்டோ. உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் பிராங்க்லின். யாஸ், எல்லாருமே சாவுங்கடா. இனிமே இந்த சேனல்ல வர்ற வீடியோக்கெல்லாம் நான் பொறுப்பு. ஏன்னா தரமான வீடியோ தான் வரப்போகுது. என்ன எல்லாருமே அடி வாங்கி சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஒண்ணு ரெண்டு எவன் குறுக்க வந்தாலும் அடிதான். நான் பிராங்க்லின்டா, என்னடா மனசு மெனி போட்டு அடிக்கிறேன். ஐயோ மன்னிச்சிடும் பிராங்க்லின், நீ நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க இருக்கிற எல்லாத்தையும் தக்காளி ஜூஸ் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாஸ் மாதிரி பேசுறேன். இன்னும் ஒருத்தன் தான் நான் இருக்கான். இன்னும் இவ்வளவு பேர் நிக்கிறானுங்களா? எல்லாத்தையும் ஒரு கை பாத்திர வேண்டியதான். கமான் நருட்டோ, ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் நான் எப்படி சொல்வேன்னு தெரியல. காய்ஸ் பாத்தீங்களா, நம்ம நாளைக்கே வரதானா பிராங்க்லினா நம்மளோட நருட்டோ காப்பாத்திட்டாரு. இதுக்கு நம்மளுக்கு என்ன கை மாறி என்ன உதவி செய்யப்பட தெரியலையே. அப்படியெல்லாம் ஒரு உதவி வேண்டாம். நீங்களும் என்னோட சேர்ந்து நருட்டோவை மாறணும்னா என் கூட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் அடுத்த ஒரு நருட்டோவை மாறலாம். இது நானும் நருட்டோவை மாறிடுவேனா? ஐயோ எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சீக்கிரம் அந்த நருட்டோ பிராண்ட் கொடுங்க. சாரிமா, அந்த பேண்ட் கொடுங்க. அந்த பேண்டை வாங்கி போடணும்னு எனக்கு ரொம்ப நல்ல ஆசை தலைவரே. இந்த மாதிரி பேண்ட்ல எங்க கிடைக்கும்னு தெரியல. ஜாலி ஜாலி இப்ப ஜாலி. அதுக்கு அவசரப்படாதடா தம்பி. இதுக்கெல்லாம் ஒரு சில பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அது வேற ஒண்ணு கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த நருட்டோ. நருட்டோ வரதுக்கு போட்டியில கலந்து கொள்ள நீங்க தயாரா? ஆஹா, என்னென்னமோ வேற சொல்லி உசுப்பேத்தி விட்டானே இந்த நருட்டோ பையன். கைஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. இந்த ஃபுல் வீடியோ மஜாவா இருக்க போகுது. போட்டியில நம்மளும் கலந்துக்கலாம். எவன் அந்த போட்டிக்கு வர நானும் பாக்குறேன். இந்த போட்டியில வந்து கலந்துகிட்டு இருக்கிறது நிறைய பேரு. அந்த நிறைய பேருக்கான ரூல்ஸ் நல்லா கேட்டுக்கங்க கைஸ். இவங்களாம் இன்னைக்கு பிளே பண்ண போறாங்க. இன்னைக்கு பிளே பண்ற எல்லாருமே காதை குத்தி கேளுங்கப்பா.
போட்டியில ஜெயிக்கிறவங்க தான் இந்த நருட்டோ பேண்டும் கொடுப்போம், கூடவே நருட்டோக்கான பதவி பவர்ஸ் எல்லாமே கொடுப்போம். பட் ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா உங்களுக்கு பேண்ட் எதுவுமே கிடைக்காது. யார் ஜெயிக்கிறேன் பாப்போமா? ஆஹா, யார் ஜெயிக்கிறான் பாப்போமா? உஸ்பத்தி விடுறானே, இன்னைக்கு நான் தாண்டா ஜெயிக்க போறேன். பக்கத்துல அவன் ஸ்டீம் வேற வந்திருக்கானுங்க. இவனுங்களுக்கு யார் வர சொன்னா? அதான் அவனுங்களுக்கு ஆல்ரெடி சூப்பர் பவர்ஸ் இருக்குல்ல, கேட்க வேற மாட்டானுங்க. டே சின்சான், என்ன ஜெயிச்சிடலாமா? ஜெயிச்சிடலாம். இன்னைக்கு எப்படி ஜெயிக்கணும் மட்டும் பாரு. நானே போனா போதுன்னு விட்டா என் கிட்ட ரொம்ப நேரம் பிள்ளைங்க காட்டுறானுங்க. அப்புறம் பிராங்க்லின், ஒண்ணு நீ ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். வேற கௌரவமே ஜெயிச்சிடக்கூடாது. ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவங்க தான் நருட்டோவா மாறிடுவாங்க, நம்ம டம்மி ஆயிடுவோம். இந்த சோடா பேம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் ஜெயிக்கிற வழிகளை நான் தான் பார்க்க போறேன். ஏய், அங்க யாரா நருட்டோ பையலே, இன்னைக்கு ஓப்பனிங்க நான் தான் இறங்க போறேன். இன்னைக்கு ரொம்ப நாளாச்சா சோட்டா பீமை பார்த்து. என்னடா கரண்ட் அடிக்குது வண்டியில? சரி விடுங்க, இன்னைக்கு சோட்டா பீம் ஜெயிக்காத மட்டும் பாருங்க. ஏன்னா சோட்டா பீம் பார்த்து ரொம்ப நாளாச்சு சொன்னீங்களாமே, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த சோட்டா பீம் பவரை பத்தி செஞ்சானுக்கு தெரியல, நீங்க எடுத்து சொல்லுங்க. என்ன வண்டி எங்கேயோ போகுது? அட கடவுளே, கொஞ்சம் கேப்பா விட்டா வண்டி எங்கெங்கேயோ போய்க்கிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு வேற தெரியல. ஆஹா, இது போற ஸ்பீடா பார்த்தா இன்னைக்கு செத்தம்படா. எப்பாடி வேஸ்டி கிஸ்டி அவுந்துற போகுது. ஐயா, இன்னைக்கு நல்ல வேலை, மேல பெல்ட்டா போட்டு வந்ததுனால தப்பிச்சிட்டோம். என்னடா மூச்சு வேற வாங்குது. சுத்தி இவ்வளவு நெருப்பு குழம்பு இருக்கு. இது நல்ல வேலை விழுகல. அடுத்து ஏமா வரணும், அவன் தான் விழுந்துருவான்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப டேஞ்சராவா இருக்கு. சரி விடு, ஒரு பிரச்சனை இல்ல. கஷ்டப்பட்டு எப்படி கீழே வந்தோமோ அந்த மாதிரி ஈஸியா மேலே ஏறி நடந்து போவோம். நம்ம பைக் எங்க போச்சுன்னு வேற தெரியலையே. அடிச்சடியில பைக்குக்கு மண்டை கலங்கிருச்சு போல. சரி, இவனுங்க வேற நம்மள குறுகுறுன்னு பாக்குறானுங்க. சின்சான் வேற கலாச்சாரம் கலைப்பான் போல இருக்கு. சரி வாங்க, நாம அங்க போய் நிப்போம். ஹலோ மிஸ்டர், உங்க பேர் நம்ம தம்பி ஏதோ சின்ன பேர் சொன்னீங்களே. என் பேரு சோட்டா பீம். அந்த பீமே ஒழுங்கு மாதிரி அந்த சைடு நில்லுங்க. தோத்தவங்களும் அங்கிட்டு தான் நிக்கணும். ஐயா, அவமானப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களே. சரி, அடுத்து எவன் ஜெயிக்கிறான் நான் பார்த்துட்டு இருக்கேன் தானே. இந்த ஹல்க் இருக்குடா, அப்புறம் எதுக்குடா பயப்படுற சோட்டா பீம்? கேட்டால் லட்டுன்னு சொல்லுவான். காய்ஸ், இன்னைக்கு இந்த ரெட் ஹல்கோட சம்பவத்தை மட்டும் பாருங்க. எப்படி, என்னடா இது, இந்த பைக் நம்ம வெயிட்டை தாங்காது போல இருக்கு. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த ஹல்க்கு யாருன்னு காட்டாம இன்னைக்கு தூங்க போறதே இல்லை. என்னடா வண்டி எங்கேயோ போகுது? எப்போ அட கரும்பு பிடிச்சவனுங்களா, வண்டியில ஒரு பிரேக்கும் இல்லை, ஒரு கீரும் இல்லை. ஆனா வண்டி மட்டும் கொடுத்து எதுக்கு நம்மள அசிங்கப்படுத்துறானுங்க வேற தெரியல. போட்டி முடியட்டும். இந்த நருட்டோக்கு அட்டி இருக்கு. லூசு பையா நம்மளை எப்படி எல்லாம் ஏமாத்தி விட்டான். சரி விடு, ரெட் கலர் கார் எடுத்துப்போம். அந்த கார் தான் நம்மளுக்கு செம பவரா இருக்கும். அடடே, கார் நல்லா தான் ஸ்மூத்தா வேற போய்கிட்டு இருக்கு. எஸ், எவன்டா அவன்? ஃபுட்பால் எல்லாம் இங்க வச்சவன். நாங்க கேட்டோமா ஃபுட்பால் விளையாடுறதுக்கு? மென்டல் பசங்க. ஆஹா, கார் எங்கிட்ட கொடையா போய்கிட்டு இருக்கு. டே, திரும்ப கருவா முடிச்சவரே, காரை நேரம் கட்ட நேரத்துல வேலையா காட்டி விட்டுருச்சு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி காரை கொடுத்துருக்கானுங்க நினைக்கிறேன். ஐயோ, அங்கிட்டு வேற ஏதோ ரெட் கலர்ல தண்ணி வேற இருக்கு. அது என்ன தண்ணி வேற தெரியல. சத்தண்டா, எப்பா நல்ல வேலை. கடமை பிடிச்சோட. என்னடா அது தண்ணி இந்த சுடுது. நவந்து போ சீக்கிரம், காரை இந்த இடத்துல இருந்து நவந்து போ. அப்பா நல்ல வேலைடா, தப்பிச்சா. ஏன் இந்த தண்ணி இவ்வளவு சூடா இருக்குன்னு வேற தெரியலையே. நானே ஒரு சூடு, எனக்கு காட்டுறாங்க பாரு ஒரு ஹீட்டு. எவன் இந்த லூசு பையங்க சுடுதண்ணி ஊற்றி வச்சவன்? அடா கடவுளே, இது சுடுதண்ணி இல்ல காய்ஸ், இதுதான் அந்த வேல்குள்ள இருக்கிற லாவா, அதாவது நெருப்பு குழம்பு. இந்த நெருப்பு குழம்பு மேல விழுந்தா நம்ம வெந்து தொலைஞ்சிருவோமே. தப்பிச்சுண்டா சாமி, இருங்க நான் மேல போய்க்கிறேன். அங்க போயிட்டு வேற என்ன வேற இந்த சோட்டாவின் கிண்டல் வேற பண்ணுவான் போல இருக்கு. குட்டப்பையன் வேற குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு வேற இருக்கியா. அடுத்து எவன் ஜெயிக்கிறான் நானும் பார்த்துடுறேன். இந்த கேம்ல எனக்கு தெரிஞ்சு யாரும் ஜெயிக்க முடியாது. அவ்வளோ டஃப்பான கேமா தான்ப்பா இருக்கு. எதுக்கு வம்பு? என்ன ஹைக்கு தோத்துட்டியா? அப்புறம் என்ன ஜெயிச்சுட்டனோடா, போடா அம்மிதர்றா. யாரு ஜெயிக்கிறான் நாளைக்கு இன்னைக்கு பார்த்துடுறேன் யார் அந்த பிளேயர்னு. ஏன்னா இந்த சிங்கமே இருக்கிற வரைக்கும் மற்ற வேலை ஜெயிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த சிங்கமே பொறுமையா இருந்தேன். சின்சான், பிராங்க்லின், தோர், அயன்மேன், நீங்க எல்லாருமே இன்னமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரம் நீங்க எல்லாம் முட்டை பிடிச்சு கட்டி வீட்டு கிளம்பி இருப்பீங்களா நினைச்சேன். வாய மட்டும் ஃபர்ஸ்ட் வண்டியை விட்டுத்தல. இந்த சிங்கத்தை என்னைக்குமே மதிக்கவே மாட்டேங்க போல இருக்கு. நான் போலீஸ் எல்லாம் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தவப்பா. இன்னைக்கு எல்லா கப்பும் எடுத்துட்டு நருட்டோட ஒரு கேப்பை வாங்கி மாட்டுக்குள்ள. ஆஹா, இந்த வாய் இருக்கு பாருங்க, வாய். இந்த வாயை யாராச்சும் கட்டி போடவே மாட்டீங்களா? இப்ப இந்த சிங்கத்துக்கு என்ன கதின்னு வேற தெரியலையே. எப்பயும் மேல இருந்து இளநி வரும், இப்ப நான் தான் வரேன். எப்போ அடா கரும்பு பிடிச்சு விடுங்களா. என்ன
என்னடா இது தண்ணி இவளுக்கு எவ்வளவு இருக்கடா டே மஞ்சள் தண்ணி இது ஊற்றி வச்சு தடக்கலான்னு வேற தெரியலையே. அட கருப்பை முடிச்சவனுங்களா உள்ள ஜட்டிக்குள்ள வேற சுடு தண்ணி ஊற்றி விட்டானுங்களே. அட கடவுளே யாருடா இங்க இவ்வளவு பெரிய கலர் தண்ணியை போட்டு வச்சவன். இந்த ரெட் கலரோட டோட பார்த்தாலே பயமா இருக்கே. மனசுல தேவாரா எட்டியாரு நினப்பு அதை ரெட் கலர் சியா உருவாக்கி வச்சிருக்கிறானுங்க. சார் இந்த தண்ணியில பட்டு நம்மளுடைய ஜட்டியெல்லாம் ஓட்டையா போயிடுச்சு. சரி விடு நம்ம மேல போவோம். யார் அந்த நெக்ஸ்ட் பிளேயர் நம்மள பாப்போமே. எனக்கு தெரியும் அந்த லூசு பையன் வேஸ்ட்டுங்க. நான் வந்து படம் நரட்டும். ஏற்கனவே என்கிட்ட இடிமின்னல் சக்தி வேற இருக்கு. இனி நான் யாருன்னு காட்ட வேண்டிய உங்களுக்கு நேரமும் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த தோர் யாருன்னு காட்டுறேன் பாருங்க. அவஞ்சர்ஸ் நான் தான் பெரிய சக்தி வாய்ந்தவன். இந்த சக்தி வாய்ந்தவங்கிட்ட வேலையை கட்டுறானுங்களா? அடா போய் இந்த காரு நிற்க நினைச்சா இந்த பைக்கு ஏன் மேலே வந்து விழுகுது? ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி தோர் லேண்டு பெரிய லேண்டா இருக்கா? நீங்க என்னடா கொடுத்துட்டு இருக்கீங்க? இந்த தோர் தாண்டா உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியோ கிரே கலர் கார் எடுத்தாச்சு. காய்ஸ் என்னம்மா நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப லக்கி ஃபெல்லோ. ஏன்னா அடுத்தடுத்து வரப்போற வீடியோ பங்கமான வீடியோ. நாளைக்கு நம்மளோட 2வது சேனல்லையும் சூப்பரான வீடியோவில் வரப்போகுது. மறக்காம அந்த சேனல்லையும் ஃபுல் வீடியோ பாருங்கப்பா. இந்த சேனல்லையும் நல்ல நல்ல வீடியோ வரப்போகுது. இந்த ஃபுட்பாலை தள்ளி விட்டு நம்ம போக வேண்டியதான். வாயில என்னடா பீடா வச்ச மாதிரி வாய்ஸ் வருதுன்னு பார்த்தீங்களா? தோரோட வாய்ஸ் இப்படி தான் போயிருக்கும். அடடே எவனை இந்த இடத்துல தான் நம்ம ஹல்க்கு கீழே வந்தான். நான் விழுக மாட்டேன். எப்படி போஸ்ட் அடிச்சுட்டு பாருங்கன்ட்டு பாருங்க. கமான் தோர் நீ யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. எஸ் கோல். எப்படி கரெக்டாக கோல் அடிச்சனா? ஆனால் அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. வண்டியை பாருங்க ஏதோ சாப்பிட்டு பட்டோம் மக்காச்சோள மாதிரி இவ்வளோ டேமேஜாக இருக்கு. அப்பா நல்ல வேலை இங்கே எவனா பர்கர் வச்சான். அந்த பர்கர் இருக்கிற ரோட்டை பார்க்கறதுக்குள்ள கையையோ கண்ட்ரோல் பண்ண முடியல. கார் வேற செம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எவனா இந்த இடத்துல டனலை வச்சவன்? நான் கேட்டேன் அவனுக்கே சொல்லி அப்பா நல்ல வேலைடா சாமி. நம்ம கொண்டாலே காரை திரும்பிடு. ஆனால் கருவு முடிச்ச காரு லேண்ட் ஆனது ஆனை இந்த சைடு தொலைய வேண்டியதானே. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஆனை. சரி விட்டு நம்ம எப்படியோ இறங்கி போக வேண்டியதான். அடுத்த டாஸ்க்குன்னு வேறு தெரியலையே. மொதக்கு இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு இந்த தோர் தான். நான் தான் ஆல்ரெடி சொன்னல இந்த உலகத்திலே இந்த தோர் தாண்டா பவரு. மற்றவ எல்லாம் ரிவருடா. எப்பா இந்த ஹெலிகாப்டர் வேற ஓட்ட சொல்லுவானுங்களே. ஐயே என்கிட்ட தான் சுத்தியில இருக்குல்ல. சுத்தியில வச்சே நான் பறந்து போனான்னு கேட்கவே மாட்டானுங்க போல இருக்கு. ஹெலிகாப்டர் வேற கொடுத்து நம்மளை வேற டென்ஷன் கிளப்பிட்டு இருக்கிறானுங்க. ஓகே ஃப்ராங்க்லின் சின்சான் நீங்க இன்னமும் இருந்தீங்கன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு மாதிரிதான் வீட்டுக்கு போங்க. நான் தான் அந்த அடுத்த நருட்டோ. என்ன இந்த ஹெலிகாப்டருக்கு பிரேக் வேற வேலை செய்ய மாட்டேங்குது. சேச்சா ஒரு பிரச்சனை இல்லை. எது வேலை செஞ்சாலும் செய்யலானாலும் இந்த தோர் தான் ஜெயிக்க போறான்டா. எப்படி ஹெலிகாப்டர் பிரேக்கு நிக்கலனாலும் கையா உள்ள விட்டு ரெக்கை நடத்துவான்டா இந்த தோர். மற்றவன் எல்லாம் நல்லா பாரு. போ கரெக்டா இந்த டயரோட ஹோல்குள்ள போயாச்சு. அடுத்த ஒரு டயர் இருக்கு. இந்த டயர் வழியாவே போனாலே நம்ம வின்னாங்க காய்ஸ். எப்பா எப்படியோ நம்ம இதை நோக்கி போயிட்டோம். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஜெயிக்க போறது நம்ம தான்டா. டே எங்கடா அந்த மிஸ்டர் சிங்கமோட செருப்புக்கு நான் பெரிய ஃபேனு. ஆனா இப்ப இருந்து நானு என்ன சொன்ன மாதிரி ஹெலிகாப்டர் இப்போ வந்து தடுமாறுது. ஆஹா ஹெலிகாப்டர் எங்கிட்ட போனே வர போயிருக்கு. ஆனா கரவை முடிச்சுங்களே இந்த பக்கம் போ. என்னடா டயர்ல வர போதிருச்சு. இன்னும் சவுண்ட் வர கேட்குது. எல்லாரும் சிஸ்டம் முடிக்க போது நினைக்கிறேன். கீழே போதிச்சுடுறா தோறு. அட கரும்பு முடிச்சவனுங்களா எல்லாத்தையும் செக் பண்ண நீங்க ஹெலிகாப்டருக்கு பிரேக்கை செக் பண்ண மாட்டாங்களே. இப்போ தேவையில்லாம நம்ம கீழே குதிச்சு முதுகுலமோ உடைய போது நினைக்கிறேன். ஐயோ கொஞ்சம் மிதப்பா ரொம்ப நல்ல வேறடா சாமி. முதுகுல ஒரு தலைவலி வச்சிருந்தாங்க. அதனால எப்படியே தப்பிச்சேன். சே எதுக்கு இந்த ஹெலிகாப்டர் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு? சே இந்த தோர் அசிங்கப்படுத்துறதே இந்த அவெஞ்சர்ஸ்க்கு வேலையா போச்சு. சுற்றி நெருப்புகள் மேலே வச்சிருக்காங்க. அங்கே தானே ஹெலிகாப்டர் விடுகுது. அதை போய் நம்ம செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான் யார் இந்த அடுத்த வின்னர்னு சொல்லிட்டு. இந்த அயன்மேன் இருக்கிற வரைக்கும் யாரும் பயப்பட தேவையில்லை. நருட்டோ நான் என்னோட பவர் தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ்டர் அயன்மேன். நீங்க தானே கேப்டன். அப்போ ஓகே ஒரு பிரச்சனை இல்லை. நானே போறேன். என்ன ஹல்கே வரட்டா? இன்னும் தைரியம் இருந்தா நீ பவர் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட சண்டைக்கு வேணாம். இந்த மாதிரி நீ தனியாவே பேசிக்கிட்டாரு ஹல்க். நான் இன்னைக்கு ஜெயிக்க போறேன். இல்லை மட்டும் பாரு. நான் தான் அடுத்த நருட்டோ. எப்படியோ இங்க இருந்தா லேண்ட் ஆக போறேன். இவனுங்களை மாதிரி ஒரு பைக்கை ஓட்டி என்ன அசிங்கப்பட சொல்றீங்களா? என்கிட்ட தான் ஜெட் பேக் இருக்கு. காரெல்லாம் காரெல்லாம் சின்ன படிப்பையும் யூஸ் பண்றது. இருறா இங்க இருக்கிற எல்லா காரையும் பஞ்சர் பண்ணி விட்டுறேன். அப்பதான் இந்த பிராங்க்லின் அடுத்து வரும்போது காரை ஓட்ட முடியாது. நான் ஒருத்தன் தான் இங்க வின்னரா இருக்க போறேன்.
அயன்மேன் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சீக்கிரம் வேற முடிக்கணுமே. அங்க ஒரு ஃப்ளைட் வர போயிட்டு இருக்கு. யார் மீறி இந்த ஃப்ளைட்டு போச்சுன்னு வேற தெரியலையே. ஃப்ளைட்டு யாரா நீ? அத்தை மாரி எங்க ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிட்ட? மகனை சண்டைக்கு வாடா. சொன்ன கேட்க மாட்டானே. சரி விடு, நம்ம ஃபர்ஸ்ட் போட்டியை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவோம். எங்கடா இது? நம்ம ஏரியாவை வேற காணும். இங்கே தானே பக்கத்துல இருந்துச்சுன்னு வேற தெரியல. அந்த இடம் வந்துருச்சு. நல்ல வேலை, நான் கூட அதை மறந்துட்டேன்னு நினைச்சேன். அப்பா இந்த இடத்துல தானே வந்தேன் கரெக்டா? வேற எங்க வந்தேன் கரெக்டான பிளேஸ் வேற தெரிய மாட்டேங்குதே. சரி விடு, இந்த கோலை போட்டுருவோம். அடுத்த நேரம் இந்த ஹோல்குள்ள போகணும். அதுக்கப்புறம் இங்கே தானே பெரிய ஃபுட்பால் மலையை வச்சுருந்தானுங்க. சரி விட்டு பர்கரை ஃப்ரையை போட்டாச்சு. இந்த ஓட்டுக்குள்ள சாருன்னு போயாச்சு. நெக்ஸ்ட் ஹெலிகாப்டர் சேலஞ்ச். இந்த ஹெலிகாப்டர் சேலஞ்செல்லாம் எனக்கு புஜ்ஜிடா. ஏன்னா நானே ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி தானே போயிட்டுருக்கிறேன். நேராக அடுத்தடுத்த டயரை கிராஸ் பண்ணியாச்சு. இது தாண்டா இந்த அயன்மேனோட கெத்து. நான் வந்து ஆல்ரெடி சொன்னல மொத்த வேலை வெத்துன்னு. சரியான லேண்டிங் பாஸ் கொடுத்து வின் ஆக போகிறான் இந்த அயன்மேன். எஸ், கரெக்டான லேண்டிங்கு. என்னப்பா நருட்டோ, நான் தானே வின்னு. சீக்கிரம் அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு. அப்பதான் யாரு வின்னு தெரியும். நெக்ஸ்ட் யாரு? சின்சான், நீ தான் இங்க வர போறியா என்ன? ஐயா, என்னடா இது? அசால்ட்டா அயன்மேன் ஜெயிச்சிட்டாரு. நான் கூட தோத்துருவாரு நினைச்சேன். சரி எப்படியோ ஜெயிச்சிடா சின்சான். நீ என்னடா சாதாரணமா வர சொல்லிட்டு இருக்க? சரி நருட்டோ, அந்த பேண்டேஜ் எடுத்து வைங்க. இவ்வளவு நேரம் சூப்பர் ஹீரோஸ் தான் போயிட்டு இருந்தாங்க. முத சாதாரண மனுஷன் போறான். அதுதான் சின்ன சின்சான் எப்படி ஜெயிக்கிறன்னு மட்டும் பாருங்க. சின்சானே, எப்படியே படம் நம்மள எல்லாம் டாமி நினைச்சிருவானுங்க. நம்மளோட ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் நமக்கு காத்து நிக்கிறாங்க. அப்படியே காத்து நிக்கிற வைக்க வேண்டாம். இன்னைக்கு ஜெயிக்க போறது நம்ம தான் நெருப்பி. அப்பா நல்ல வேலைடா சாமி. நான் கூட கீழே குதிச்சு நம்ம மண்டைகிட்டே போட்டுருவோன்னு நினைச்சேன். பொழைச்சேன்டா சாமி. அப்புறம் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ பார்க்குற நிறைய பேர் லைக் பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வீடியோ ஷேர் பண்ண மாட்டீங்க. இப்படி நம்ம நானு கேமர் தாண்டா சேனல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுது. இந்த 30,000 சப்ஸ்கிரைபரும் நம்ம வீடியோ போட்டால் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்படி நானும் கேமர் தாண்டான்னு ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் ஒரு கிஃப்ட் இருக்கு. அது என்ன கிஃப்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கிஃப்ட் மறக்காம சதரலான கிஃப்டா இருக்கும். ஐயோ, இருக்கிற காரெல்லாம் பேந்துக்கிட்டு வருது. இப்போ என்ன பண்றது? சரி விடு, ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த ஹெலிகாப்டர் சேலஞ்சு தானே. சின்ன வயசுல இருந்து ஹெலிகாப்டர் ஓட்டிட்டே இருந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனா இதுல இல்லப்பா, வேற இதுல ஓட்டியிருக்கேன். அது சின்ன கேம்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நேரில் ஓட்ட போறது நினைச்சதான் பயமா இருக்கு. என்னடா இது? கார் இப்படி கவுந்து 2 சைடும் டயர்ல பேந்து கிடக்கு. நல்ல வேலை கார் வெடிக்காம விட்டுருச்சு. புகை ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, இந்த இடத்த விட்டு ஓடிடுறாதே சின்சானே. புகைஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல வெடிச்சிடும். இன்னும் இவ்வளவு ஹெலிகாப்டர் இருக்கு. எந்த ஹெலிகாப்டர் எடுப்போம்? இந்த ஹெலிகாப்டர் எடுப்போம். என்னடா வயர்லாம் பேந்து கிடக்கு? எவனும் யூஸ் பண்ணியிருப்பானா என்ன? வாய்ப்பு இல்லை. சரி விட்டு, நம்ம எப்படியே இந்த இடத்த ஹெலிகாப்டர் இங்கிருந்து ஓட்டையெல்லாம் கடந்து போக போறோம். இன்னைக்கு ஜெயிக்க போறதுக்கு இந்த சின்சான், வேடிக்கை பார்க்க போறதுக்கு இந்த அயன்மேன். ஓகே பிராங்க்லின், எல்லாம் ரெடியா இருங்கோ. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம். என்னடா இது கண்ட்ரோல மீறி போய்கிட்டு இருக்கு? நினைச்சேன்டா இந்த அயன்மேன் வந்த பேர் 2 புல்லட் ஒன்று விட்டார பாருங்க. அதுல இந்த ஹெலிகாப்டர் தான் சுட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம பேச்சை கேட்காம கண்ட்ரோல மீறி எங்கிட்ட போய்கிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரோல மீறி போகுது. நருட்டோ, இதெல்லாம் போங்க ஆட்டம் பார்த்துக்கோ. இவன் வேற கேட்க மாட்டானே. எப்பா கீழே குதிச்சு உயிரை காப்பாத்திக்கடா வச்சுச்சானே. எப்பா ஏதோ கொள்ளனுக்கு போயிட்டு இருக்கோம். எந்த இடத்துல விழுந்து அடி விழுக்கு போய் தெரியல. நல்ல வேலைடா சாமி, சின்னதா அடி வந்துச்சு. எங்க நம்ம ஹெலிகாப்டர் இங்கதான் இருக்கா? இருடா, அந்த ஹெலிகாப்டர் புகைய விட்டது யாரு? நல்லா தீய போட்டு கொளுத்திட்டு இருக்காங்களே. இதுக்கு காரணம் அயன்மேன் தான். பிராங்க்லின், நம்ம ஜெயிக்கல, நான் தோத்துட்டேன். இனிமே உன் கையில தான் இருக்கு. எப்படியாச்சும் ஜெயிச்சிடறா. நீ ஜெயிச்சாதான் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. வியூவர்ஸ் இப்ப ரெடியா இருங்க. பிராங்க்லின் யாருன்னு உங்களுக்கு காட்ட போறேனா? என்னடா என்னிடமோ சொல்லி வேற உசுப்பேத்தி விடுறானே. சரி விட்டுங்க காய்ஸ், இன்னைக்கு நம்ம யாருன்னு நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பிராங்க்லினோட பவரை. நருட்டோ, இவ்வளவு நேரம் சூப்பர் ஹீரோஸை வச்சு நீ ஏமாத்திக்கிட்டு இருந்தல. இப்ப இந்த பிராங்க்லின் யாருன்னு காட்டுறேன், பார்த்துட்டு போ. இங்கே ஒரு டைவ் அடிக்கவா? டைவ் அடிக்கலான்னு பார்த்தா வண்டி எங்கிட்ட போய் ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி விட்டு, டைலாக்லாம் பேசிட்டோம். 1 more கேட்டுருவோம். தேங்க்ஸ் மிஸ்டர் நருட்டோ. ஏன்னா நான் சாதாரண மனுஷனால தான் 2வது ரவுண்டு கொடுத்தாப்ல. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்க வேண்டாம். நம்ம கீழே விழுந்துடாத. அப்பா எப்படியா பிடிச்சாச்சுரா சாமி. என்னடா இந்த வண்டி இவ்வளவு ஜம்ப் அடிக்குது? வேணுமே சொல்லி எவனோ பிரேக் அவுத்து விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த வண்டி இவ்வளவு ஜம்ப் அடிக்குது. அணைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பிராங்க்லின் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களில் யார் அடுத்த நருட்டோ அப்படின்ற போட்டியில இன்னைக்கு ஜெயிக்க போறதுக்கு இந்த பிராங்க்லின் தான்டா. பிராங்க்லின் யாருன்னு எல்லாத்துக்கும் நிரூபிக்கவா? வண்டி எங்க
ஸ்பீடா போய்கிட்டு இருக்கேன். போயிரு எப்பா நல்ல வேலைடா சாமி. நான் கூட மண்டைக்கிட்டே போட்டு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ். காய்ஸ் இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நீங்க தான். நாங்க என்னடா பண்ணணும்னு யோசிக்காதீங்கப்பா. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணதுனால தான்ப்பா உயிர் தப்பிச்சேன். இல்லை நான் இதை ஃப்ராங்க்லின் மண்டைக்கிட்டே போட்டுருப்பேன்ல அப்படி சொன்னேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சு வேணாம். சரி ஃப்ராங்க்லினே, அடுத்தடுத்த ஃபுட்பால்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சு கிளியர் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இன்னைக்கு நம்ம தான் வின்னு. காய்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. அந்த சூப்பர் ஹீரோவா இல்லை நம்மள மாதிரி சாதாரண மனுஷனால தான் இன்னைக்கான போட்டி. சாதாரண மனுஷன் சூப்பர் ஹீரோவை மாறுறான், ஆனால் ஒரு சூப்பர் ஹீரோ எக்ஸ்ட்ரா சூப்பர் ஹீரோவை மாறக்கூடாது இல்லையா? அதனால தான் ஐயோ போடுற பிரேக்க. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, இல்லைன்னா உடஞ்சிருக்கிற காரு இன்னும் சுக்குநூறாக போயிருக்கும். அடுத்து நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தோத்துட்டோன்னு சொல்லிடுவானுங்க. நம்மளோட சின்ன தோத்துட்டான், இனி நம்ம தான். நம்ம தான் சொன்னே. காரு கண்ணா அப்படின்னு சுற்றுது. அங்கே இருக்கிற எல்லா ஹெலிகாப்டரையும் கிராஸ் போர்ட் பண்ணி விட்டுறாதடா தம்பி. எப்படியாவது ஹோல்ல நின்று எப்படியோ நல்ல வேலை தப்பிச்சாச்சுடா சாமி. இங்க இருக்கிற நம்ம ஹெலிகாப்டர் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. எங்கடா காருன்னு கேட்காதீங்க, கார் அந்த இடத்துல பின்னாடி லேண்டா போட்டேன். இப்போ நான் இங்கே வந்துட்டேன், ஏன்னா டைம் இல்லை, அதனால தான். இப்போ இந்த ஹோலு நான் எப்படி கிராஸ் பண்ண போறேன் மட்டும் பாருங்க. டக்குன்னு கிராஸ் பண்ணிடுவேன், ஏன்னா டைம் இல்லாத ஒரே காரணத்தினால தான் உங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப நேரம் போயிடுச்சு காய்ஸ், அதனால தான். சரி ஒரு பிரச்சனை இல்லை. எங்க ஏரியாலெல்லாம் சரியான மழைனா சரியான மழைப்பா. ஆனால் உங்க ஏரியால எப்படி மழை இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்றேன் எல்லாருமே சேஃபா இருந்துப்பாங்க. அப்படி சேஃபா இல்லைன்னா நீங்க நல்லா ஒன்று பண்ணுங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன் சேஃப்லன்னு சொல்லுங்க. அப்பதான் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ பண்ண மாட்டேன்னு கேட்காதுங்க, நீங்க எந்த ஏரியான்னு சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ண பார்க்குறேன். எப்படியாவது இந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போயிடுற ஃப்ராங்க்லினே. கரெக்டான இடத்துல லேண்டிங் பண்ணிட வேண்டியதான். ஐயோ மாட்டிக்கிட்டோம். ஆஹா கரெக்டா தப்பிச்சண்டா சாமி. காய்ஸ் நம்ம எப்படியாவது தப்பிச்சாச்சு. இப்போ நம்ம நேரம் அந்த ப்ளூ கலர் டோல் லேண்ட் ஆகணும். அப்படி லேண்ட் ஆகிட்டா போதும், நம்ம தான் அடுத்த நெருட்டு. ஆனால் இப்படி இவ்வளோ பெரிய இடத்த நம்ம கிராஸ் பண்ணுறது தெரியலையே. சரி இந்த ஹெலிகாப்டர் தூக்கி போட்டு நம்ம இங்கேருந்து கரெக்டாக குதிச்சோம்னாலே போதும், அந்த இடத்துல நம்ம லேண்ட் ஆகிடுவோம். ஃப்ராங்க்லின் இதுக்கு இன்னும் வெயிட்டிங்க. இப்போ யாருமே காட்டு ஃபைட்டிங்க. எஸ் இந்த இடத்துல டோர் இருக்கு. எங்கடா டோர் மட்டும் கூட காணும். எஸ் டோர்மாச்சு காய்ஸ், நேரம் அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஐயோ உயிரை கையை பிடிச்சிக்கடா. எப்படியாவது இந்த இடத்துல அடி வாங்கிட்டாலே போதும், நம்ம ஜெயிச்சிடலாம். அயன்மேன் உன் இடத்துக்கு நான் வந்துட்டேன்டா. எஸ் எவ்வா நல்ல வேறடா, அடிச்சுன்னுதான் வந்துச்சு. ஜெய் நருட்டோ நான் தாண்டா ஜெயிச்சேன். இங்க இருக்கிற அயன்மேனுக்கு பவரை கொடுக்க கூடாது. நான் தான் ஜெயிச்சேன்னு யாருக்கு பவர் கொடுப்பேன்னு மறக்காம சொல்லு. ஆடியன்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கீங்கல்ல, எல்லாருமே சீக்கிரம் நருட்டோ கிட்ட யாருன்னு கேளுங்க. ஏன் நருட்டோ நீதான் வின்னு ஃப்ராங்க்லின், நீதான் வின்னு. ஆனா உனக்கான பவர் இப்ப கிடைக்காது, பார்ட் 2 தான் கிடைக்கும். காய்ஸ் பார்ட் 2 வேண்டாம், கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2ன்னு சொல்லுங்க, அப்பதான் வீடியோ வரும்.